ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நேற்று தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது. ஒரு பாதிரியார் அவர் 4 மைனர் பெண்களிடம் 13 வயது, 10, 9, 8 இந்த மாதிரி குழந்தைங்களோட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ அது நிரூபிச்சிருக்கிறாங்க. 2022 ஆரம்பித்த கேஸு நிரூபித்து இப்போ குறிப்பாக அந்த 4 பெண்கள்கிட்ட அவர் தப்பாக நடந்ததுனால 4 முறை தூக்கிலிடுவதற்காக மரண தண்டனை கொடுத்துருக்கிறார். ஸோ இதை கேட்ட உடனே அவர் மயக்கமடைஞ்சு விழுந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தாரெல்லாம் அழுதுருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு தெரியாது இல்லை, நிறைய விஷயங்கள் எது உண்மை எது பொய்னே நமக்கு தெரியாது. பட் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் கேட்ட ஒரு விஷயம், அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெற்றோர்கள் தங்களை விட அதிகமாக உங்களை நம்பி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க. அதில் பெற்றோர், அதாவது ஒரு அப்பாவை நம்பி கூட பெண் பிள்ளையை அனுப்ப தயங்குறவங்க பாதிரியாரை நம்பி அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ பாதிரியார்கள் அல்லது எந்த மத குருமார்களையும் மனிதர்கள் எவ்வளோ மேலே வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன் மனிதர்கள் அவ்வளோ கோபப்படுறாங்க? மத போதகர்கள் தவறு செய்கிறாங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கும்போது அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது அவங்களால தாங்கிக்க முடியல. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை மேய்ஞ்ச மாதிரி, வேலியை பயிரை மேய்ஞ்ச மாதிரி. ஏன்னா ஒரு குழந்தை இந்த மாதிரி தவறான விஷயத்தின் பக்கம் போயிடக்கூடாதுன்ற விஷயத்தை போதிக்கிறது தான் ஆன்மீகம். ஸோ அப்படி போதிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது மன்னிக்க முடியாதது தான். ஸோ அதேமாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி டாக்டர்னு நினைக்கிறேன், அவரே அங்கே பெண்கிட்ட பேட் டச் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த பெண்ணை அங்கேயே சத்தம் போட்டு பயங்கரமாக அடித்து அவர் அழுகுறார் உட்காந்துட்டு, மன்னிச்சிடுங்கன்ட்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டாக்டர்கிட்டையும் அதே மாதிரி நம்பி தான் போகிறாங்க இல்லையா? ஸோ டாக்டர்கிட்ட உடம்பு காட்டி தான் ஆகணும் இல்லையா, அந்தந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்களே தவறாக நடந்தால் அதுவும் மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாக்டர்களும் ஆன்மீகவாதிகளும் வானத்தில் இருந்தால் குதித்து வந்தாங்க. நாம் வாழற அதே சமுதாயத்தில் தானே இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் மீது கல்லெறிபவர்கள் அத்தனை பேரும் அதே தவிர பண்ணாமல் இருக்கிறாங்களா? அந்த சூழ்நிலை கிடைக்கும் பொழுது தவறு பண்ணாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து உங்களில் யார் உத்தமனோ அவன் முதல் கல்லை எரிய கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இவர்களுக்கு பொறுப்பு அதிகன்றது உண்மைதான். ஆனால் நம்மை கெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவர்களையும் கெடுக்கத்தானே செய்யும். லைக் இன்றைக்கி சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டு எல்லாமே அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய மனதிலும் அது சலனத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஸோ அப்படி சலனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி டாக்டர் பெண்ணின் அங்கங்களை பார்க்கும்போது எப்படி சலனம் ஆகாமல் இருப்பாங்க? ஸோ அதே மாதிரி எல்லா துறைகளுமே பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட வேலை செய்கிறவங்க எப்படி சலனப்படாமல் இருப்பாங்க? அதேமாதிரி லேடிஸ் காலேஜ் அங்கே பணிபுரியக்கூடிய ஆண் லெக்சரர்ஸ் எப்படி சலனப்படாமல் இருப்பாங்க? ஸோ இதற்கு மூல காரணம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா, சினிமா, பாடல்கள், இது எல்லாமே தான். அப்போ குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி மக்களால் நம்பப்படுற ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இருந்தாவது மனதை ஒரு பாழ்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அந்த மாதிரி நட்பை நான் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து அதை ஃபாலோ பண்ணவும் செய்யணும். இதை யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா சொன்னாங்கன்னா இது என்னுடைய தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுறாங்க, இது என்ன ஹிட்லர் ஆச்சியா அப்படி இப்படின்னுவாங்க.
ஆனால் அப்புறம் நமக்கு நாமளே தான் இந்த கட்டுப்பாட்டை விதிக்கணும். மற்றவர்கள் விதிக்க மாட்டாங்க, ஆனால் தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா இப்படி கட்டுப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க, கண்டிப்பாக அதற்கான தண்டனை கிடைக்கும், அந்த பாதிரியாருக்கு கிடைத்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருடத்திற்கு முன்பு தமிழகத்தில் ரொம்ப 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 ஃபேமஸான முஸ்லீம் ஆன்மீக பேச்சாளர்கள் இருந்தாங்க. பயங்கரமாக பேசுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க பேச்சை கேட்டு நிறைய பேர் மதம் மாறி இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேபி அவங்களால தான் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செலிப்ரிட்டிஸ், பெரியார் தாசன்லாம் கூட மாறினார் இல்லையா? ஆனால் இப்போ அவங்கெல்லாம் இல்லை. எங்கே போயிட்டாங்கன்னா பாலியல் குற்றத்தில் சிக்கினாங்க. அப்போ பாருங்களேன், அவ்வளோ திறமை இருந்தும் அந்த பாலியல் குற்றம் ஒரு செகண்டில் அவங்கள ஜீரோ ஆக்கிடுது ஹீரோவிலேருந்து. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மனதில் வக்ரபுத்தி தூண்டக்கூடிய விஷயங்களை கன்சியூம் பண்ணுறது, அந்த மாதிரி நட்பு வட்டாரத்தில் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் போய் தான் கெட்டே போவாங்க. வீட்டிலே இருந்தால் கூட பார்த்து வளர்ப்போம். ஆனால் ஸ்கூலில் யார் எப்படி ஒரு குழந்தை மோசமான குழந்தை இருந்தால் போதும், எல்லாரையும் கெடுத்துட்டு போயிடும். ஸோ இது இதுக்கு முன்னாடி. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் வேறு இருக்குது இல்லையா? ஃபோனில் வர விளம்பரங்களே மோசமாக இருக்குது. கண்டென்ட்டு நல்லா இருந்தால் கூட விளம்பரங்கள் மோசமாக இருக்குது. இப்போ ஒரு செகண்டில் குழந்தைங்களுக்குள்ளே அந்த வக்கர எண்ணத்தை தூண்டிடும். ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் முன் ஜென்மத்தில் இருந்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த காமம் எல்லாம். அது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துருச்சுன்னா டக்குன்னு பற்றிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வளர்கிறோம் இல்லையா? நிறைய ஸ்கூல் மாறுறோம். ஒரு ஸ்கூல் இல்லைனாலும் ஒரு ஸ்கூலில் மோசமானவர்கள் வந்துடுவாங்க. அதில் தப்பிச்சு போனாலும் காலேஜ், அதில் தப்பிச்சு போக வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி தப்பிச்சு ஒரு வேளை அப்படி ஒரு நல்ல காலேஜ் இருந்து தப்பிச்சு போனாலும் வேலை பார்க்குற இடத்துல, அப்புறம் டிவியில் வர ப்ரோக்ராமு, சோஷியல் மீடியாவில் வர்றது, இது எல்லாமே மனிதனை கெடுக்கிறதுக்காக எல்லாமே போட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரைட்டுன்னு சமுதாயம் அதை அலோவ் பண்ணுது, ரைட்டுன்னு போதிக்குது. அப்போ அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. இதெல்லாம் ரைட்டுன்னு தானே நம்ம போயிட்டு திடீர்னு மாட்டிக்கிட்டோமே இல்லையா? ரைட்டுன்னு அவன் போயிட்டு இருக்கும்போது சமுதாயத்தினால் தடை செய்யப்பட்ட விஷயத்தை அவனால் பண்ண முடியாத அளவுக்கு அவனுடைய மைண்டு கிரிமினலாக மாறிடுது. அதாவது கிரிமினலாக மாற்றக்கூடிய எல்லா விஷயமும் இதே சமுதாயத்திலே கிடைக்குது. கிரிமினல் ஆனவனே தண்டனையும் இதே சமுதாயத்தின் மூலமாக கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சின்ன வயசுலேருந்து அது கரப்ட் ஆகியிருக்கும் எல்லோருக்குமே இல்லையா? ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றதே கஷ்டம். குறைஞ்சபட்சம் இனியும் கரப்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இல்லையா? அந்த மாதிரி மீடியாவெல்லாம் கன்சியூம் பண்ணுறதை நிறுத்தணும். அது மாதிரி நண்பர்களை கட் பண்ணணும். நல்ல விஷயங்களை கேட்கணும். நல்ல விஷயங்கள் எங்கே இருக்குது? நல்ல விஷயம் இப்போ நல்ல படம்னு ஒன்று சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா அதில் ஒரு சொட்டு விஷயம் எங்கேனாச்சும் இருக்கும். ஒரு ஜோக்குன்ற பேரில், டான்ஸுன்ற பேரில் எங்கேயாவது அது வந்துடும். ஸோ அதை மொத்தமாகவே அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அடுத்தது, உள்ளுக்குள்ளே ஏற்கனவே விஷம் இருக்குது இல்லை, சின்ன வயசுலேருந்து இந்த சமுதாயம் என்னை ஏற்கனவே கெடுத்துடுச்சே, எப்படி நான் அதிலேருந்து வெளியில் வர்றது? யாரால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும்? ஏன்னா எல்லாருமே அந்த விஷத்தில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க, காமம்ன்ற விஷத்தில். அப்போ அதிலேருந்து யார் மீட்க முடியும்? கடவுள் மட்டும்தான் மீட்க முடியும். அவரே இந்த பூமிக்கு வந்தால் தான் மீட்க முடியும். அவரே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் இல்லையா? பரிசுத்த போதகரேன்னு இயேசு சொல்லும்போது, பிதாவை தவிர எவனும் பரிசுத்தமானவன் இல்லை, நீ எப்படி என்ன சொல்லலான்னு இயேசு சண்டைக்கு போவார். ஸோ எந்த மதத்தினாலும் மீட்க முடியாது. ஏன் மதஸ்தாபர்கள் விழுறாங்கன்னா, மதத்தில் காமத்தை வெல்வதற்கான வழி கிடையாது. விபச்சாரம் தப்புன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். மனைவியோட காமத்தில் இருக்கிறது தப்புன்னு போடாது. ஆனால் மனைவியோட காமத்தில் ஈடுபடுறது தான் அந்த சுகத்துக்கு அடிமையாக அந்த சுகத்தை அடுத்த இடத்துல தேடுது. அப்போ இந்த இதே தப்பு, இதிலேருந்தே வெளியில் வரணும். காம மகாசத்ருன்னு கீதையில் இருக்கும். ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஏன்னா ஒரு மைண்டுக்குள்ளே அந்த காமம் ஓகே ஒரு செகண்டில் ஸ்பார்க் ஆனாலுமே கூட கொஞ்சமாக அந்த விஷம் ஏற்றப்படுது. குறிப்பாக பாட்டு வாயிலாக இந்த மாதிரிலாம் திரும்ப வேறு கேட்பாங்க இல்லையா? அது மியூசிக்காகவே கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷமான லைனும் உள்ளே போக தானே செய்யுது. ஸோ நாங்கள் படித்த பொழுதெல்லாம் ஸ்கூலில் யாராவது லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டிசி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அப்படி டிசி கொடுக்குறதா இருந்தால் ஸ்கூலில் ஒருத்தவங்க கூட மீதி இருக்க மாட்டாங்க போல இருக்குது.
அந்த மாதிரி எல்லாம் ஜோடியாக சுற்றுறாங்க. ஸ்கூல்லே சொல்கிறேன், காலேஜில், ஸ்கூல்லே 8th 9th. ஸோ லவ் பண்ணுறது தப்புன்னு யாராவது போதிக்கிறாங்களா? அப்படி யாராவது போதித்தால், அல்லது உலகமே போதித்தால் பயப்படுவாங்க இல்லையா? அப்படி சினிமாவெலாம் கெடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் கூட நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பெரும்பாலும் சினிமாவே பார்க்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தர் 2 பேர் பார்த்தா தான் உண்டு, எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மொபைல் ஃபோன் எல்லாருடைய கையிலையும் இருக்குது. சினிமாவில் இருக்கிறத விட மோசமானதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சு. ஸோ அப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மைண்டில் கரப்ட் ஆகுது சொல்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைகளே வந்து பெரியவர்களை தூண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஆனால் அப்படி தூண்டினாலும் பெரியவர்களுக்கு தான் தண்டனை. ஸோ இன்றைக்கி வந்து ராமர் மாதிரி அழகான பெண்ணை எதிர வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மன வலிமை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாகவே இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களே மோசமானவர். அது ஆக்சுவலாக ஆண்களை விட பெண்கள் மோசமாயிட்டாங்களோன்னு டவுட் ஆகிற மாதிரி சமுதாயம் மாறிடுச்சு. பட் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தர் எவ்வளோ அழகானவர்கள் வந்து லவ் பண்ணாலும் கொஞ்சம் கூட அந்த லவ் உணர்வே இல்லாமல் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மன வலிமை உள்ள குழந்தைகளை நாம் வளர்க்கணும். ஸோ அது நாம் வளர்க்க முடியாது, அப்பா தான் வளர்க்க முடியும். மனித அப்பாக்கள் வளர்க்க முடியாது. ஏன்னா இவங்களே அடிமையாக இருக்கிறாங்க, இவங்க எப்படி வளர்க்க முடியும்? ஸோ இறைத்தந்தையால் தான் அப்படி வளர்க்க முடியும். ஸோ குழந்தைங்களை இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். குழந்தை பிறந்தோடனே கோயில் முன்னாடி போய் குழந்தைய போடுறாங்கல்ல, அதாவது அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறாங்களாம், சும்மா ஒரு சிம்பாலிக்காக. பட் நிஜத்தில் அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ நிஜமாகவே அர்ப்பணிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. ஏன்னா கடவுள் வந்திருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய நேரம் வந்து உலக அழிவுக்கான நேரம். ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார். ஸோ உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி வராருன்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் எல்லாம் பயங்கரமாக பல்கி பெருகும். பாவம் அதிகரித்தா தானே உலகம் அழியும். ஸோ அந்த நேரத்தில் தான் இறைவன் வரார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து வரார். இந்த இடத்த தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறோம். இங்கே சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்கள், அது ஆத்மானா உயிர், அது புறமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. நம்முடைய ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தது. இங்கேருந்து தான் பூமிக்கு வந்தோம். வரும்போது இது சொர்க்கமாக இருந்துச்சு முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருடம் பாவம் செய்யக்கூடிய நரகமாக மாறிடுச்சு. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே யாருக்குமே தெரியாது, எந்த வயதுன்னு இருக்கும். அதனால்தான் அங்கே எந்த பாவமும் நடக்கலை, சதா சுகமாக இருந்தது. இப்போ இந்த கடைசி 100 வருடம் இறைவன் வருவதே யுகம் மாறப்போகுது, கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் மாறப்போகுது, மீண்டும் நீங்கள் தேவதையாகணும் அப்படின்னு நம்மளை பரிசுத்தமாக்கிறதுக்கு வரார். சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆனால் சின்ன சலனம் கூட இல்லாமல் இருந்துச்சு. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமானாங்க, காமத்தினால கிடையாது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவங்களுடைய கவனம் உடலில் போகாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுலையும் ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்த்து பேசுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா ஆனந்தம் தனக்குள்ளே இருந்து வரும், வெளியிலேருந்து வராது. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனால் 2500 வருடம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அப்போ உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க புலனின்பங்கள் மூலமாக. அது கடைசியில் எங்கே வந்து விழுதுன்னா காமத்தில் வந்து விழுது. ஸோ காமத்தில் விழுந்தால் மதி மயங்கிடும். எது ரைட்டு எது தப்புன்னே தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாதிரியார்கள் இந்த விஷயத்தில் எப்படியோ, பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது உண்மை தான். அப்போ இதை மாட்டினா என்ன ஆகும்? இது குழந்தையாச்சு, நம்ம வந்தது எதுக்காக, ஆனால் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது எல்லாத்தையும் மறக்க வைக்கிது பாருங்கள் காமம். அதனால்தான் இது மிகப்பெரிய விஷயம், மகாசத்ரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக தான் இறைவன் சொல்கிறார் ஆத்மான்னு வந்து பிறரை ஆத்மான்னு பார்க்கணும். ஆனால் இப்போ அந்த சக்தி மனிதர்களுக்கு கிடையாது. அந்த சக்தியை நிரப்புறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். நாம் தான் முயற்சி செஞ்சு நிரப்பிக்கணும். அது எப்படி?
இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரா? ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குதா? இந்த உடம்பில் இருக்கிறன்றதே மறந்துடுங்க, வெறும் ஒளியாக உங்களை உணருங்க. உடம்பு விட்டே வெளில வந்துட்டேன்னே நினச்சிக்கோங்கன்ற, இறந்துட்டேன்னே நினச்சிக்கோங்க இல்லையா? கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன். அப்போ கலியுகத்துடைய எந்த குணமும் உங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன குணம் இருக்கணும்? ஆத்மா மேலே போயிடுச்சு புத்தியினால் அப்படி நினைக்கணும். ஸோ இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நானும் அங்கே தான் பக்கத்தில் இருக்கிறேன், ஏன்னா கடைசியில் அங்கே தான் போகிறோம். ஸோ அப்படி நினைக்க அவர்கிட்டருந்து சக்தி வர வர உடம்புன்றதே மறந்து ஆத்மான்ற உணர்வே வர ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் கலியுகம். ஆனாலும் அதனால் கொஞ்சம் கூட தூண்டப்படாத ஒரு நிலையை அடைவீங்க. ஆனால் முயற்சி இருக்குது. எடுத்த உடனே அந்த நிலையை அடைய மாட்டீங்க. அது ஒரு யுத்தம் தான். சாத்தான் அல்லது மாயா அப்படின்னு சொல்லலாம். அதோடு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இறைவன் நினைவிலே இருக்கணும். இறைவன் தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்குறார். காமம் மிகப்பெரிய எதிரி, உடல்னு நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா தான் நீங்கள். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்னு தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீதிபதி சொல்கிறாரு, பெற்றோர்கள் தங்களை விட உங்களைத்தானே அதிகமாக நம்பி குழந்தைகளை அனுப்புனாங்க அப்படின்ட்டு. ஸோ இது கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், பாதிரியார்களுக்கு மட்டும் இது பொருந்தது, எல்லோருக்குமே பொருந்தும். எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், அங்கே நம்ம வீட்டு பெண் போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்களின் மீது நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது நம்பிக்கை வச்சு தான் நம்ம வீட்டு ஆண்களை மனைவிமார்கள் அனுப்புகிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைங்களையும் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாட்டினா கூட குறைஞ்சபட்சம் உங்களால் அவங்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எல்லா வயதினருக்கும், குழந்தைகளுக்கு இது நடந்தால் மட்டும் சட்டம் தண்டிக்குது. ஆனால் ஜென்ரலாகவே எல்லோருக்குமே இல்லையா? இப்போ ஒரு மனைவியை கணவன் வேலைக்கு அனுப்புகிறான், ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க அந்த பொண்ணுன்னா, அந்த கடையில் இருக்கிற ஆண்கள், கடையில் கூட வேலை பார்க்குற எல்லா ஆண்கள் மீதும் நம்பி தான் அனுப்புகிறாங்க. அதே தான் மனைவியுமே தன்னுடைய கணவனை அதே மாதிரி ஒரு கடைக்கு வேலை செய்யோ அல்லது ஆஃபீஸ்க்கு வேலை செய்யோ அனுப்புகிறான்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது நம்பிக்கை வச்சு தான் அனுப்புகிறாங்க. என் கணவனை மயக்க மாட்டா, என் மனைவியோடு அவன் தவறான தொடர்பை ஏற்படுத்த மாட்டான், நம்பி தான் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எங்கே போனாலுமே, நீங்கள் ஒரு கடைக்கு போனாலும் சரி, ரோட்டில் போகிறவங்கள யாராக இருந்தாலும் சரி, அப்படி நம்பி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இச்சையாக பார்க்குறீங்கனாலே நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்கிறார். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் தொடர்பில் வர எதிர்ப்பாளர் யாராக இருந்தாலும் உங்களை நம்பி தான் அந்த வீட்டை சார்ந்த கணவனோ அப்பா அம்மாவோ கூட பிறந்தவங்களோ அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணவனே நம்மளை அனுப்புகிறாங்க அப்படின்னா, என் மனைவி அப்படி தப்பு பண்ண மாட்டா, தவறாக யாரையும் பார்க்கக்கூட மாட்டா அப்படின்னு நம்பி தான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி தான் மனைவியும் கணவனை என் கணவன் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா இந்த நம்பிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவர்களை விட. ஏன்னா சமுதாயம் மோசமாக இருக்குது, அது தெரியும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் கணவன் மீது அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கணும். மூணாவதாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ நாம் கடவுளுக்கு குழந்தையாக, கடவுளுக்கு மனைவியாக ஆகியிருக்கிறோம். சகல உறவும் இப்போ கடவுளுக்கு மட்டுமே. கடவுளை தவிர எல்லாத்தையும் மறக்கிறோம், என் உடலையே மறக்கிறோம். ஸோ அதனால தான் சதிதேவி அந்த யாகத்தில் விழுந்து தன் உடலை எரிச்சுக்கிட்டதை காட்டுறாங்க இல்லையா? அப்படின்னு தான் உடல்ன்ற உணர்வே எரிக்கிறோம். அப்போ இறைவனை தவிர வேறு எந்த நினைவும்
இல்லாமல் இருக்கும்போது தான் உண்மையிலே இறைவனுடைய மனைவியாக நீங்கள் நிரூபிக்கிறீங்க 100%. அப்போ எதை பார்த்தாலும் உங்களுக்கு இறைவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். பார்க்குறதெல்லாம் இறைவன் அர்த்தம் அப்படி கிடையாது. எதை பார்த்தாலும் அது கண்ணுக்கு தெரியக்கூடாது, இறைவன் தான் கண்ணுக்கு தெரியணும். இறைவன் மட்டும்தான் உங்கள் புத்தியில் இருக்கணும். மனக்கண்ணால் இறைவனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்க்காமல் இதில் என் கவனம் போச்சினாலே நான் என் கணவன் பரிசுத்தமான கணவன் கடவுளுக்கு துரோகம் செய்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ சமீபமாக ஒரு சேனலில் மலேசியன் சேனல், அங்கே அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவங்கள ஒரு வளர்ப்பு தந்தை, அவங்க அம்மா இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்லா தான் வளர்த்துட்ருக்காரு. ஒரு 14 வயது இருக்கும்போது கொஞ்சம் அவருடைய நடத்தை வேறு மாதிரி போகுது. ஈச்சையாக மகள்கிட்ட நடந்துக்கிற அந்த தருணம் வரும்போது அந்த மகள் ஒரு லெவலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டு, உங்கள் சொந்த மகளாக இருந்தால் இப்படி நடந்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டவுடனே டக்குன்னு விட்டுட்டு போகிறார். அப்போ அந்த எண்ணம் மைண்டில் வரமாட்டேங்குது இல்லையா? ஸோ அது ஞாபகம் இருக்கணும். நீங்கள் ஒருத்தரை பார்க்கும் பொழுது பிறன்மனை நோக்க பேரன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு பெண்ணை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா அதே மாதிரி உங்கள் மனைவியை ரசித்தா உங்களுக்கு ஓகேவா? அதே மாதிரி ஒரு கணவனை நீங்கள் ரசிக்கிறீங்க, வேற ஒருத்தருடைய கணவரை அப்படின்னா உங்கள் கணவரை அதே மாதிரி பிறர் ரசித்தால் உங்களுக்கு ஓகேவா? இது யோசித்தா கூட இதை யோசிக்கிறது இல்லை யாரும். அதுதான் பிரச்சனை இல்லையா? இப்போ இந்த பாதிரியார் இந்த பெண்ணு குழந்தைங்களை இப்படி பண்ணியிருக்காரு. அவர் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருப்பாங்களா? அவருடைய மகள் இருக்கலாம், பேர குழந்தைங்க இருக்கலாம், ஸோ அல்லது கூட பிறந்த தங்கச்சி இருக்கலாம், மனைவி இருக்கலாம். இப்படி பிறர் நடந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் யோசிக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த காமம். அதனால தான் மகாசத்ருன்னு சொல்கிறது. ஸோ அதனால் காமத்தை வெல்வோம், அதன் மூலமாக உலக ராஜ்யமாகிய சொர்க்கத்தையே வெல்வோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவசியம் இதை எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நாட்டுக்கு தேவையான முக்கியமான செய்தி. மற்றவர்கள்லாம் அவனை அடிக்கணும், வெட்டணும், குத்தணும் இப்படி தான் போடுவாங்களே தவிர இது ஒரு நோய், இதற்கு என்ன தீர்வுன்றதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கடவுள் மட்டும்தான் தீர்வு. அந்த செய்தியைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஓம் சாந்தி. ஏன்னா இதை பார்த்து அந்த காமத்தில் மூழ்கி இருக்கிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியாக மாறுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு சமுதாயத்தையே நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம். ஓம் சாந்தி.